அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இப்போ வந்து நம்ம நிறைய நிகழ்வுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். நமக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் என்னென்ன மாதிரியான ஈடுபாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, சமூக தளங்களில் நம்ம ஒரு சில சேனல்கள் வச்சுருக்கோம். அது சில விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ஒரே சேனலில் போட்டு நம்ம சில விஷயங்களை குழப்பம் இல்லாமல் சில விஷயங்களுக்காக தான் சில சில சேனல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு 4-5 சேனல் நம்ம வச்சுட்ருக்கோம். முதல்ல வந்து சமூக வலைதளங்களில் இப்போ தான் நான் சமீப காலமாக ஒரு 1 இயர் கூட நான் சமூக வலைதளங்களில் வந்து ஆகலை. இதுக்கு முன்னாடி நான் சமூக வலைதளங்களை பெருசாக பயன்படுத்துனதில்லை. இப்போ சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி மற்றும் கலை இலக்கியம் இது பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகம் 365. அதில் வந்து பெரும்பாலும் திருவாசகத்தை பற்றிய கருத்துக்கள் இருக்கும். திருவாசகத்தோட நம்ம தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நல்ல கருத்துக்களை, இலக்கியங்களை எல்லாம் நம்ம அதில் பேசுவோம். அதே மாதிரி நம்மூர் நம்முரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது என்னுடைய ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொது பிரச்சனைகள், ஊரில் என்னென்ன குறைகள் இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை மட்டும்தான் அதை பற்றி மட்டும் நம்ம அதில் பேசுவோம். அதுக்கப்புறம் ட்ரீம் இந்தியா எஜுகேஷன். இப்போ நம்ம குழுக்கு அத்தனை பேருக்குமே அதை பற்றி நல்லா தெரியும். ட்ரீம் இந்தியா எஜுகேஷன்ன்றது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பல்வேறு அருமையான தகவல்களை அரசாங்கம் வழங்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தொடங்கியிருக்கிற அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வானவில் கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பல எழுத்தாளர்களுடைய கதைகளை வந்து அதில் நம்ம எடுத்து சொல்லுவோம். நல்ல மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு நெருக்கமான, நம்முடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம சொல்லுவோம். வானவில் கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. பாலிடிக்ஸ் 365 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். அதில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட பதிவுகள், செய்திகள் மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக பல்வேறு ஆளுமைகளுடைய நேர்காணல்லாம் அதில் கொண்டு வரதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய சேனல்கள். இப்போதைக்கு நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இதுக்கே டைம் கிடையாது. இதை பார்த்துட்டு அப்புறம் நான் என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய தொழிலையும் நம்ம அப்படி பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கு. பெரும்பாலும் எதற்காகவும் எப்பொழுதும் எங்கேயும் நாம் சென்று யாரிடத்திலேயும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் ஒருவரை புகழ்ந்தோ இழந்தோ பேசுவது நம்முடைய எண்ணமோ இயல்போ கிடையாது. எல்லாவற்றையும் முடிந்தவரை நேர்கோட்டிலே நின்று நம்முடைய நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து சொல்கிற ஒரு பணியை மட்டும் நாம் மேற்கொண்டு செய்ய இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.